எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தியோட ட்ரெய்லர் வந்து இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்து நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. யாருக்கு காம்படிஷன்? ஜனநாயகன். டேரக்ட் காம்படிஷன் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் வந்து 9 வந்து லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த படம் லான்ச் ஆகுது. பட் எப்படி இருக்க போகுது ரெண்டும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். கண்டிப்பா ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக ட்ரெய்லர் பார்ப்போம். எஸ். ரவி மோகன் ஹேர் ஸ்டைல பயங்கரமா இருக்கே. அவதான் வில்லன். ரவி மோகன் தான். அப்படியா? ஸோ மூவி வந்து 1964 நடக்குது. ஓகே ஓகே. அதர்வா வீட்டுக்கு வந்து பாரு. எதுக்கு கேடுவி கூட ரசம் சொக்கத்திக்கு வா. நமஸ்காரம். ஸ்ரீலீலா. வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி. அப்படி அந்த பழைய எது மாதிரி எடுத்திருக்காங்க செட்டப்ஸ்லாம். ஸோ இது ஹிந்தியோட இம்போசிஷனையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மத்திய சர்க்காருக்கு அடிமையை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. இப்படி அழுக்க மூட்டியா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? ஸோ வந்து ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு கரிபொருக்கி அண்ணா பெரியார் கிட்ட விருதுவாங்க. நீ இந்த பிள்ளை கிட்ட அடி வாங்கி ஹிந்தி கத்துக்கிட்ட குழப்பம் எடுத்துமாடா. நீ சொல்லு. ஓ ஏ மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமாக சாப்பாடு பண்ணி கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது கொண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்லை சார். நம்ம பிரச்சனையை உருவாக்குங்க. ஒரு போலீஸ் மாதிரி அதுல. ஓகே ஓகே ஓகே. கவர்மெண்ட்ல சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து ரவி மோகன். போராடிட்டு இருக்கான். மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. நாலு காலி பயலுங்க ஒரு ஜிவியோட மியூசிக். கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுக்கு தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். இந்த ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு ஓகே கேட்டு அவனே வருவான். மாஸ் பண்ணிருக்கார் போல ரவி மோகன். ரவி மோகன் வந்து ஒரு கம்ப்ளீட் வில்லன் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். பார்க்கலாம். ஸோ இது ஒரு நியூ கேரக்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். I need your orders. பொள்ளச்சொல்லி அடிச்சு பொள்ளச்சொல்லி போச்சிடும். Multinational scum. தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ஓகே 10 ஜான் அடுத்த நாள் 10 ஜான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஓகே ஸோ பெரிய ஒரு கிளாஸ் இருக்க போகுது அப்போ. காம்படிஷன் தாங்க. எஸ். ஸோ இது ஓகே. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாரும் பேசுகிற ஒரு டாபிக் தான். அந்த ஹிந்தி இம்போசிஷனை வந்து பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு மூவி. ஸோ வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறமேல வந்து பொதுமக்கள் 2 பேர் சேர்ந்து கவர்மெண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னும் கிளியராக பார்ப்போம். ஓகே. ஸோ வந்து இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக வந்து 2 பேருக்கும் வந்து ஃபேஸ் ஆஃப் ஃபைட்டிங் இருக்கு. ஐ திங்க் இது கிளைமாக்ஸ்ல இருக்கும். கிளைமாக்ஸ் ஃபைட் தான். ஆனால் அது இதுக்கு வந்து செம்ம மாசம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து சிவகார்த்திகனோட அந்த காமிக் சென்ஸ் ஒரு காமெடி சென்ஸ்லாம் வந்து இருக்கு. வீட்டுக்கு வந்து பாரு. எதுக்கு கேடுவி கூட ரசம் சொக்கத்திக்கு வா. ஓகே இவங்க 2 பேருக்கு ஒரு பாண்டு. ஐ திங்க் பிரதர் அண்ட் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும். ஸோ ஐ திங்க் இவங்க வந்து ஒரு ஹிந்தியா இருந்துட்டு இங்க வந்து தமிழ் கத்துக்கிற மாதிரி ஆமாம் இருக்கும். அது மாதிரி இல்லை மேபி வந்து அவங்க தெலுங்குவாக இருக்கு. ஏன்னா வந்து டீசரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. தெலுங்கு தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சட்டம் இயற்றப்பட உள்ளது.
இது ஆக்சுவலா உண்மையான அதர்வா சம்பவம். வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதர்வா வந்து எப்படின்னா ஹிந்தி வேணான்னு சொல்றாரு. ஓகே ஓகே. நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த வீட்டு குழந்தைட்டாவே எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. ஸோ மேபி எப்படி இருக்கலாம்னா அதர்வா வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஃப்ரம் த பிகினிங் வந்து ஹிந்தி நோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. பட் சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஹிந்தினால எந்த பிரச்சனை இல்லைன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவர் ரியலைஸ் பண்ணுவாரு ஓகே நம்ம பண்றது தப்பு அப்படின்ட்டு. ஸோ மேபி அதனால வந்து அவரும் வந்து ஹிந்தி வந்து அப்போஸ் பண்ணலாம், அப்போஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்படி அழுக்க மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா நானா போக மாட்டேன். பொறுக்கி யாரை பொறுக்கின்ற? யாரி பொறுக்கி? அண்ணா பெரியார் கிட்ட கொடுத்து வாங்க. நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி கொடுத்து வேணா. நீ சொல்லு. ஓ ஓ ஏ மூட்டை. கெமிஸ்ட்ரி படிச்சப்போ ஸோ இங்கே தான் இங்க ஆரம்பிக்கும். இருந்து இப்படிதான் இங்கதான் இதுல நமக்கு நல்லாவே தெரியுது. போட்டுக்கு நல்ல துணிமணி கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது கொண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஒரு அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்லை சார். நம்ம பிரச்சனையை உருவாக்குங்க. அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான்? மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. நாலு காலி பயலுங்க ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுக்கு தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாங்க சார். சொல்ல போனா ஒரு பொலிட்டிக்கல் மூவி, Yes, correct. நடந்த ஒரு பொலிட்டிக்கல் மூவி. உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சொல்லுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். டீசர்ல பார்த்தது ஃபர்ஸ்ட் சீன். அண்ணா கேரக்டரா? அண்ணா அது கரெக்டா I need your orders. ம். பொண்ணை சொல்லி அடிச்சு பொண்ணை சொல்லி பொறிச்சிடும். Anti-nationals come. ஸோ இந்த மூவிலேருந்து ரவி மோகனுக்கு வந்து ஒரு இன்னொரு ஷேட் வந்து கண்டிப்பா என்னால ஹீரோ மட்டும் கிடையாது நாங்க வில்லனும் பண்ணுவோம் அப்படின்னு மூவில ப்ரூவ் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சீன் தியேட்டரில் நம்ம ஓகே. ஸோ இதுதான் வந்து பராசக்தி ட்ரெய்லர். அண்ட் எஸ் ஸோ இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது மூவி பார்க்குறதுக்கு. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த இப்போ வந்து இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவி எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் 9th பார்த்தீங்கன்னா நம்ம விஜயனாவோட மூவி வரப்போகுது. ஸோ நீங்கள் எந்த மூவியை வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அதையும் பார்ப்போம். எத்தனை பேர் வந்து ஜனநாயகன் வெயிட் பண்ணுறீங்க, இல்லை எத்தனை பேர் வந்து பராசக்தி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் எஸ் 2 மூவியே வரட்டும், நம்ம தமிழ் சினிமா நல்லா வளரட்டும். ஸோ 2 மூவியுமே தியேட்டரில் பார்ப்போம், சண்டை போடாமல் தியேட்டர்ஸில் பார்ப்போம், செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறோம். Bye bye.